இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாகியலட்சுமி சீரியலில் எபிசோடு முழுக்க ஒரு பர்டிகுலரான விஷயத்தை இனியாவை சுற்றி மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. இனியா முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய இடியை கொடுக்குறோம், நம்மளால தான் அந்த குடும்பத்துக்கு நிறைய கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் நிம்மதியாக இருந்தாங்கன்னு ஒரு வாரம் கூட சேர்ந்த மணிக்கு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். மெகா சீரியலுக்கு கரெக்டான குடும்பமாக இருக்கும். யாருக்காச்சும் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை, மோசமான பிரச்சனைகள், எதிர்பாராத பிரச்சனைகள், கோஸ்ட் கணேசன் மாதிரி திடீர்னு செத்து போனவர்களுக்குலாம் உயிரை கொடுத்து கூட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ இனியா என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு லெட்டரை எழுதி அதை திருப்பி படித்து கண்ணீரெல்லாம் சிந்தி அழும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒன்று ஓடி போக போகிறாங்க, இல்லைனா விபரீதமாக ஒரு முடிவு பண்ண போகிறாங்கன்ட்டு. அந்த லெட்டரை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ரெமோ படத்தில் தான் நினைக்கிறேன், சிவகார்த்திகேயன் அவங்க அம்மா காலை தொட்டு கும்பிடுவார் அப்படி இருட்டில். ஸோ அந்த மாதிரி இவங்களும் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்க நீ அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த லெட்டரை தலைமாட்டில் வைக்கலான்னு போனால் ஒரு வேலையாச்சும் உருப்படியாக சரியாமா நீ அப்படிங்கிற மாதிரி இந்த லெட்டரை வைக்கும் போது தட்டி விட்டு டபக்குன்னு முழிச்சிட்டாங்க பாக்கியா. என்னாச்சு அப்படின்னு லைட்டை போட்டு என்ன பண்ணிருக்கிறீங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க, என் கைக்கு பின்னாடி என்ன வச்சிருக்க அப்படின்னா ஒன்றும் இல்லாமாங்கிறாங்க. எதுக்கு நீ முழிச்சிருக்க, எது கைக்கு பின்னாடி என்ன வச்சிருக்க, என் திருந்தவே மாட்டியா, நீ எதையாச்சும் மறைச்சிக்கிட்டே இருப்பியா, வாயை திறந்து சொல்லு, என்ன வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சு சொல்லுன்னு திருப்பி கேட்டு அதுக்கப்புறமா அவங்க சொல்லாமல் இருக்கும்போது பின்னாடியே போய் கடைசியாக அந்த லெட்டரை பிடுங்குறாங்க. இதுக்கு நடுவில் குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக இந்த பக்கம் ஜெனி வேற அங்கிட்டும் இங்கிட்டும் குழந்தைய கையில் வச்சு நடந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நடந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இதுவும் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அதை கேட்டுறாங்க, என்னடா சவுண்ட் அது உள்ளார அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டக்குன்னு அந்த லெட்டரை கையில் இருக்கிறத பார்த்து பாக்கியா அதை பிடிங்க லெட்டரை படிச்சா, நீ ரொம்ப நல்லாம்மா, உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்குறேன், இந்த குடும்பத்துக்கே நான் கஷ்டத்தை கொடுக்குறேன், நான் இருக்கிறதே சரியில்லை, நான் அப்படியே போயிடுறேன் அப்படின்றாங்க. அப்படிதான் செத்து போயிடலான் இருந்தேம்மா அப்படின்னு சொன்ன உடனே செம ஷாக் ஆகிட்டாங்க பாக்கியா. கரெக்டாக என்ன இங்கே அணைச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே ஜெனியும் உள்ள வந்துட்டாங்க. ஜெனி உள்ள என்ன சவுண்டுன்னு கேட்டால் லெட்டரை படித்து பார்த்துட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்குதா, உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா, எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எங்களை பற்றி யோசியா, நாங்கள் உனக்கு சப்போர்ட்டிவாக தானே இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறதா எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எல்லாரும் என் மேலே பாசமாக இருக்கீங்க, அவ்வளோ தூரம் ஒரு உரிமையோடு இருந்துக்கிறீங்க, அதே சமயத்தில் நான் தப்பு செஞ்சால் கூட நான் மன்னிச்சிடுறீங்க, ஆனால் நான் என்னால் உங்களுக்கு கஷ்டப்பட்டு தானே இருக்குது அப்படின்லாம் இவங்க பேசி, அதனால தான்க்கா அப்படி முடிவெடுத்த அப்படின்னு. பைத்தியம், இப்படி முடிவெடுக்கிறதுனால இப்போ எல்லாம் சரியாயிடுமா, இன்னும் மோசமாக தானே ஆகும் அப்படின்னு நமக்கு தோணுது. அதே பாக்கியாவும் சொல்கிறாங்க. இப்போ நீ போனால் என் வாழ்க்கையே வெறுமையாயிடாதா, உன்னை ஒவ்வொரு நாள் காலில் பார்க்கும்போதும் உன்னை வச்சு எனக்கு அத்தனை கனவு இருக்குது, நீ பெருசாக வருவே, என்னால் முடியாதெல்லாம் உன்னால் முடியும், நான் படிக்க முடியல, நீ பிடிச்சதை படிக்கிற, பெரிய ஆளாக ஏதாவது வருவேன், சாதிப்பேன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கடைசியில் இப்படி தற்கொலை மாதிரி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு கோவப்பட்டு உடனே என்ன பிரச்சனைகள்லாம் பற்றி இவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேச ஆரம்பிச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு எதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் என் உயிரே விட்டுருப்பேன், நானும் அடுத்த நிமிஷமே போயிருப்பேன், பரவாயில்லையா, எனக்கு இப்போ இத்தனை வருஷம் நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், இது பண்ணுறாங்கலாம் சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை, நீ எதையா சாதிக்கிற, நீ எதாவது பண்ணுறேன் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், உனக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு பேசி இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதவனே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிறத சொல்லிட்டு லெட்டரை நீயே கிழிச்சு போட வச்சுட்டாங்க. இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு பாக்கியாவே சொல்கிறாங்க. ஜெனிக்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னால் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க, பயந்துருவாங்க, நாளைக்கு இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்ல வேணான்ட்டாங்க. ஓகே அப்படின்னு அது முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நினச்சி பாக்கியா அப்படியே வருத்தப்பட்டு பார்த்துக்கிட்டே பால் காய வச்சுட்டு இருந்தா. பால் எப்பயுமே நம்ம வேறு ஏதாச்சும் யோசிக்கும் போது தான் பொங்கிடும். ஸோ அதே மாதிரி பொங்கி விட்டுருச்சு. பொங்கினோன்னா கரெக்டாக பின்னாடி அந்த ஈஸ்வரி பார்த்து என்ன ஆச்சு, முகமே ஒரு மாதிரி என்ன பிரச்சனைன்னு கேட்கும் பொழுதே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஷாக் ஆகிட்டாங்க ஈஸ்வரி. ஒன்று இப்படியா முடிவெடுத்தா, நம்ம அவளுக்கு இருக்கோமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுவும் கவலைப்படாதுன்னா நான் பேசாமல் ஒழுங்கான அம்மாவா இல்லையா, நான் வேலை நான் பிள்ளைங்களை ஒழுங்காக பார்த்துக்கலையா, நான் பேசாமல் நான் இப்போ கூட ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையும் விட்டுறேன், ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், பிள்ளைய பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணால் அது எவ்வளோ கனவுல எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ செஞ்சிருக்கான்னு உனக்கு தெரியும், நீ எதையும் பண்ண வேணாம், நாங்கள் இருக்கோம், நாங்கள் இனியும் அவள் பார்த்துக்குறோம், அவளே புரிஞ்சுப்பா, இருந்தாலும் நாங்களும் பார்த்துக்குறோம், நீ கவலைப்படாமல் நீ வேலையை பாரு அப்படின்னு ஈஸ்வரி முதல் தடவையாக அவ்வளோ சப்போர்ட்டிவாக அவங்க பேசுகிறாங்க. நமக்கே நல்ல குடும்பமாக இருக்கே அப்படின்ட்டு இருக்கு. ஈஸ்வரி வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவ்வளோ பேர் குடும்பமாக ஒன்றா இருக்கோன்னா அது காரணம் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் தான் இன்னொருத்தருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தானே, நீ அதை பற்றினா இப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அதை பேசினதுக்கப்புறமா திடீர்னு ஈஸ்வரி பார்த்தா டக்குன்னு எதிர்த்து போய் அவங்களே காஃபி போடுறாங்க. நமக்கே ஆச்சரியமாக போச்சு. காஃபி போட்டு நீ குடி பாக்கியா அப்படின்னாங்க. என்ன ஈஸ்வரி இவ்வளோ மாறிட்டீங்கன்னு நினச்சி நம்ம புல்லரிக்கிறதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாகியலட்சுமி சீரியலில் எபிசோடு முழுக்க